தொகுதி மறுவரையறை மசோதா பத்தி பேசுறப்ப எட்டப்பரை பத்தி பேசுறாரு. இதை ஆதரிப்பவர்கள் துரோகிகள் அப்படின்னு ராகுல் பேசுறாருல, அது யாரை சொல்றாருதான் நினைக்கிறீங்க? பெயர் சொல்லல, ஆனா யாரை சொல்ல வர்றாரு அது? அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள்லேருந்து தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் காங்கிரஸ் தாவேக்காவை ஆதரிக்கிறதுக்கு போயிட்டாங்க. அது ஐயுஎம்எலோ இவர் விசிகாவோ எல்லாருமே ஸ்டாலின்கிட்ட போய் சொல்லிட்டு போனாங்க. ஒன்றுமே சொல்லாமல் கொள்ளாமல் அவங்க போயிட்டு அதிகாரத்துக்கு போயிட்டாங்க அப்படின்றது திமுகவுக்கு ஒரு பெரிய வருத்தமான ஒரு விஷயம். அதுலேருந்தே காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான ஒரு தேர்தலுக்கு முன்னாடியே அந்த கூட்டணி சரியில்லை, ஜெல் ஆகலைன்றது முக்கியமான விஷயம். தேர்தலுக்கு அப்புறம் அவங்க சொல்லாமல் கொள்ளாமல் போனது ஒரு விஷயம். ராகுல் காந்தி இங்கே பிரச்சாரம் பண்ணல தேர்தலுக்கு முன்னாடின்றது ஒரு விஷயம். அப்புறம் டக்குன்னு அவங்க போய் அங்கே அதிகாரத்தில் பங்கு பெற்றவுடனே இவங்க க்ளீனாக என்ன பண்ணிட்டாங்க, லோக்சபா சபாநாயகருக்கு லெட்டர் ஆகிட்டாங்க, எங்களை தனியாக உட்கார வைங்க, நாங்கள் யூபிஏல இல்லைன்ற மாதிரி காங்கிரஸ் பக்கத்தில் உட்கார வைக்காதீங்கன்ட்டாங்க. அப்புறம் தனியாக உட்காந்தாங்க. இந்த செஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த கரப்பாம்பூச்சி போராட்டத்தை சம்மந்தமாக வரும்பொழுதெல்லாம் காங்கிரஸோட அல்லது யூபிஏவோட அந்த நடவடிக்கைகள் எதுலேயுமே திமுக கலந்துக்கல. அவங்க தனியாகவே நீட் ஒழிப்பு போன்ற விஷயங்கள் அதெல்லாம் அவங்க பண்ணிட்டு போனாங்க. ஸோ இங்கே நடந்த அந்த சேஞ்ச் இருக்குல்ல, ஷிஃப்ட் இருக்குல்ல, காங்கிரஸ் திமுக விட்டு விலகி தாவேக்காவை கூட்டணியில் போய் சேர்ந்ததுன்ற விஷயம் டெல்லியில் எதிரொலிச்சது க்ளீனாக தெரிஞ்சுது நமக்கு. ஆக்சுவலாக அதோட எக்கோ அங்கே நல்லா தெரிஞ்சுது. ஆக்சுவலாக அது காங்கிரஸுக்கு என்னன்னா, நேஷனல் லெவலில் திமுக கூட இல்லை, 22 எம்பிக்கள் இருக்காங்க, 10 ராஜ்யசபா, 22 லோக்சபா இருக்காங்க. அவங்களுக்கு அங்கே இல்லாதது ஒரு பெரிய ஒரு ஹேண்டிகேப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு நேஷனல் லெவலில் இந்தியா கூட்டணி ஒரு வலிமையாக காட்சி அளிக்கணும்னா திமுக ஒரு நல்ல ஒரு பார்ட்னராக அதில் இருந்தாங்க. ஸோ அவங்க இல்லாதது அவங்க அந்த இழப்பை அவங்க உணர்றாங்க. அதில் அந்த திமுகவுடைய தனிப்பட்ட செயல்பாடுகள் ராகுல் காந்தியை ரொம்ப கோபமடைய செய்திருக்கிறது என்பது தான் அந்த எட்டப்பர்கள். ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன விஷயம்னா, இந்த மறுசீரமைப்பு மசோதா திருப்பி பார்லிமெண்ட்டில் வரும்பொழுது திமுக ஏதோ ஒரு வகையில் அதை ஆதரிக்கும். திமுக இப்போ ஓரளவுக்கு அந்த விஷயத்தில் பாஜகவுக்கு நம்பர்ஸ் தேவையாக இருக்குது, ஒரு 2/3க்கு 360 தேவையாக இருக்குது. திமுக ஒருவேளை அப்சைன் ஆனாலோ இல்லை ஆதரிச்சாலோ அதுக்கு அட்வான்டேஜ் யாருக்கு? பாஜக. அந்த சந்தேகம் அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அப்போ திமுகவும் ஒரு இடத்துல என்ன சொல்றாங்க, ஆராஜா என்ன சொல்றாரு, நாங்கள் எதிர்பார்க்கிற மாற்றங்கள் கொண்டு வந்தால் நாங்கள் அதை ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. இவங்க எதிர்பார்க்கிற மாற்றங்கள் என்னென்னா, பாப்புலேஷன் பேசிஸில் அந்த மறுசீரமைப்பு இருக்கக்கூடாதுன்றதான் பாயிண்ட். அப்படி இருந்தால் அது தமிழ்நாட்டுக்கு நஷ்டம் வரும். நீங்கள் ப்ரொபோர்ஷனேட்டாக இப்போ இருக்கிற மாதிரி 7.18% 543 கொடுத்தீங்கன்னா ஓகே, அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுற நம்பரில் 7.18 கொடுத்தீங்கன்னா ஓகேன்றதான் திமுகவுடைய பாயிண்டாக இருக்குது. அதில் ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பாஜக இப்போ மாறி இருக்கிற சூழலில் திமுகவோட ஆதரவை பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குன்றது டெல்லியில் பேசப்பட்ட ஒரு பேச்சு. இவங்களும் இப்போ இருக்கிற சூழலில் பாஜகவை ரொம்ப பகைச்சிக்க வேண்டாம், இதில் ஏதாவது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் போகலாம். பாஜக நம்ம 3 தேர்தலாக அவங்கள பேரை வச்சு அவங்கள எதிர்த்து நம்ம ஜெயிச்சிட்டோம், இப்போ தோத்துட்டோம், இந்த நேரத்தில் நம்ம விஜய் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். நம்ம பாஜகவோட இந்த மாதிரியான ஒரு சமரச போக்குன்னு சொல்ல முடியாது, நம்மளுடைய உரிமைகளை விட்டு கொடுக்காம அதே சமயம் ஒரு எதிர்க்காம இருக்கிற ஒரு போக்கை கையாளலான்ற லெவலில் இவங்க இருக்கிறது காங்கிரஸ்க்கு நல்லாவே தெரியுது. அதனாலதான் மறுபடியும் அவங்க என்ன சொல்றாங்க, மறுசீரமைப்பு மசோதாவில் எப்படி திமுக இந்தியா கூட்டணி எப்படி முன்பு எடுத்த நிலையில மாற மாட்டாங்கன்னு நம்புறாங்க. ஆனால் இப்ப மாறி இருக்கிற சூழல்ல திமுக காங்கிரஸ் துரோகின்ற இடத்துக்கு விமர்சிச்சுட்டு போறாரு. துரோகிகள் இது ஆதரிச்சீங்கன்னா நீங்க துரோகிகள்னு பேசுறது கிட்டத்தட்ட திமுகவை பாஜக சைடு தள்ளி ஒரு விமர்சனத்தை தொடர மாதிரி இருக்கு. ஏன்னா அதுக்கு தான் எதிர்வினை. தயாநிதி மாறன் என்ன சொல்றாரு, நம்பிக்கையை விட்டு நீங்க எல்லாம் பதவியை வாங்கினீங்க, நீங்க என்னென்ன செஞ்சீங்கன்னா அவரு ஒரு பட்டியல் போறாரு, இதெல்லாம் நீங்க கண்டிச்சீங்களா அப்படின்னா என்ன? இப்ப டெல்லி அரசியல் மாறுதா? டெல்லி அரசியல் மாறுற சூழல்ல தான் அங்க இருக்கு. ஆக்சுவலா அதாவது இப்போ திமுகவுடைய அந்த காங்கிரஸ் எடுத்த ஸ்டாண்டுனால திமுகவுடைய ஸ்டாண்டு மாறுது. ஆக்சுவலா காங்கிரஸ் ஒருவேளை இவங்க கூடயே தேர்தலுக்கு அப்புறமும் அங்க போகாம ஒருவேளை இவங்க கூடயே இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான முடிவு அவங்க எடுத்திருப்பாங்களா சொல்ல முடியாது. இவங்க தேர்தலுக்கு அப்புறம் காங்கிரஸ் எடுத்த முடிவு திமுக ரொம்ப காயப்படுத்தி இருக்கிற ஒரு விஷயமா பாக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி காயப்படுத்தி இருக்கும்போது இனிமே அவங்க கூட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்ற மாதிரி லெவல்ல தான் திமுக காங்கிரஸ் ரிலீவ் பண்ணாங்க. அப்போ காங்கிரஸ் வேண்டாம்னு சொல்றப்போ அவங்க இயல்பாவே பாஜகவை நோக்கி நகர்றாங்களான்ற ஒரு கேள்வி தானாவே வரும். ஆக்சுவலா அதுதான் இதோட பாயிண்ட். இது ராகுல் காந்தி ரொம்ப கோபப்படுத்தியிருக்கு. அதுவும் இந்த கரப்பாம்பூச்சி விஷயத்துல பார்லிமெண்ட்ல நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவரை ரொம்ப கோபப்படுத்தியிருக்கு. அதே சமயம் ஒரு கோபம்னா
விட்டுட்டே போயிட்டாங்க, அப்புறம் என்ன அதுல என்ன தார்மீக கோவமா என்ன அது? இல்ல தார்மீக கோவம் உண்மையான கோவம் தான். அது இல்ல, அதுல என்ன கோவம் இருக்க வேண்டி இருக்கு? இல்ல அந்த அதோட அவர் பேசுற பேச்சில இருந்து நம்ம சொல்றோம் நம்ம. ஓ அப்படி புரிஞ்சுக்கிறீங்க. ரெண்டாவது தயாநிதி மாறன் ரியாக்ட் பண்ணது கரெக்ட் தான். நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்க காவிரி தண்ணீர் வந்து கர்நாடகாவில் கொடுக்காத இருக்கும் போது அதை வந்து அவர் சொல்லிட்டு போறாருல, பதவி வாங்கினது ஒரு பக்கம். இது வந்து தமிழ்நாட்டுடைய உரிமையை பத்தி பேசாத நீங்க போயிருக்கீங்கல்ல, காவேரி விஷயத்துல தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்காத இருக்கு கர்நாடகா, அதை பத்தி ஒண்ணுமே பேசாத நீங்க போயிருந்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட காங்கிரஸ் வர்சஸ் திமுகன்றது டெல்லி அரசியலுக்குன்னு ஒரு மறைமுக தாக்குதலுக்கு இப்ப வந்திருக்காங்க. தாக்குதல் வந்திருக்குல்ல, அது அடுத்து நகருன்றீங்களா? தற்போதைய அரசியல் அதுதான். ஃபியூச்சர்ல என்ன மாறும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு தேதியில வந்து நீ காங்கிரஸ் இருக்கிற பக்கம் திரும்புற மாதிரி திமுக இல்ல, திமுக வந்து பாஜக பக்கம் நகருதுன்னு காங்கிரஸ் வந்து தீர்மானிச்சிட்டாங்க ஆக்சுவலா.